பாத்தீங்கன்னா சனி பகவானோட தாக்கம் இருந்துச்சுன்னா கல்வியில தடை வரும். புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்துலதான் நமக்கு அந்த படிப்புல தடைன்றது கண்டிப்பாக கொடுக்கும். 9 முறை சுத்தி வந்து நீங்க கோமாதா தொட்டு வணங்கிட்டு வாங்க. ஓடக்கூடிய நீர்ல நீங்க விடும் போதும் கண்டிப்பாக உங்க படிப்புல ஏற்படக்கூடிய கல்வியில தடை வருது அப்படின்னா 2 விஷயத்தால கல்வியில தடை வரும். ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானோட தாக்கம் இருந்துச்சுன்னா கல்வியில தடை வரும். இல்ல புதன் பகவான் சரியான இடத்துல இல்ல, புதன் பகவான் நமக்கான கிரகமாக இல்ல அப்படின்னா கண்டிப்பாக கல்வியில தடைன்றது கண்டிப்பாக வரும். எல்லாருக்குமே வருமானா கிடையாது. அந்த புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்துலதான் நமக்கு அந்த படிப்புல தடைன்றது கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் புதன் ஓரையில கோமாதாவுக்கு அந்த பச்சை பயிறுன்னு சொல்லுவோம்ல, சிறு பயிர், பச்சை பயிர், முழு பயிர், கிரீன் கலர்ல இருக்கும். அந்த பயிரை வெல்லம் கலந்த தண்ணீர்ல முந்தின நாளே ஊற வச்சுட்டு அந்த பயிரை எடுத்து நீங்க வாழை இலை, பச்சை கலர்ல வாழை இலை இருக்கும் பாத்தீங்களா, அந்த வாழை இலையில இந்த பச்சை பயிர் வச்சுட்டு கூட ஒரு வாழைப்பழத்தை வச்சு ஒரு பொட்டலை மாதிரி கட்டி அதை நீங்க இது புதன் ஓரையில கொடுக்கணும். சனிக்கிழமை வரக்கூடிய புதன் ஓரையில இந்த பொட்டலம் கட்டினதை கோமாதாக்கு தானம் கொடுத்துட்டு 9 முறை சுத்தி வந்து நீங்க கோமாதா தொட்டு வணங்கிட்டு வாங்க. இது 9 வாரம் நீங்க பண்ணும் போதே கண்டிப்பாக உங்க படிப்புல ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதற்கப்புறம் இதே மாதிரி எள்ளு இருக்கு பாத்தீங்களா, எள்ளு நீங்க புதன்கிழமையில வரக்கூட சனி ஓரையில ஒரு எள் பாக்கெட் வாங்கிக்கிங்க. முந்தின நாளே நீங்க படுக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு அந்த எள்ளை கொண்டு போயிட்டு ஏதாவது கோவில்ல இல்ல மாட்டுக்கு கொடுக்கறது ஏதாவது ஒரு இடத்துல நீங்க கொடுக்கும் போது கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். இல்ல அந்த எல்லையே நீங்க பிரிச்சு ஓடக்கூடிய நீர்ல நீங்க விடும் போதும் கண்டிப்பாக உங்க படிப்புல ஏற்படக்கூடிய தடங்கள் கண்டிப்பாக நீங்கி உங்க படிப்பு வந்து தடப்படாம உங்களுடைய படிப்பு ஃப்ளூயண்டா ஓடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு.